Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Any summer holidays kannu? Call GT Holidays ku pannu. South India's #1 travel brand. சீரியல்ல இப்ப தொடர்ந்து மறுபடியும் ரெண்டாவது ஒரு ரிச்சஸ்ட் பர்சனா ஏன் சார் அப்படி காட்டுறாங்க உங்களை? அவங்க என்னன்னா இப்போ அது என் ஃபேஸை வந்து மாற்ற முடியாது. கொஞ்சம் குண்டா இருக்கணும், அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான் இருக்கும், குண்டா இருப்பான், தொப்பை இருக்கும். இப்போ அதுக்காக வந்து 7 கேஜி போட்டுட்டேன். ஸோ இது மூலமாக சொல்லியிருக்கேன், நெஞ்சத்துக்கு இல்லாததுக்காக பண்ணியிருக்கோம் ஒன் பர்பஸாக. ஏன்னா எனக்கு சூப்பரான சீரியல், டெஃபினட்டாக எனது பிளாக் பஸ்டர். இப்போ நீ தான் அந்த பொன்மஸ் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நான் இன்னொன்று பண்ணால் அவ்வளோ சக்ஸஸ் ஆகணும். நெஞ்சத்துக்கு அது வந்து எப்படின்னா வந்து அவன் ஒரு லவபிள் கேரக்டர், அதாவது ஆல்மோஸ்ட் என்ன மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட் பெக்லியரான கேரக்டர். மெயினாக என்னென்னா வந்து இதில் ஹீரோயிசம் வந்து இருக்காது. எப்படி மக்களுக்கு பிடிக்கும்னா இவன் வந்து ஒரு நல்லவன், ஒரு அப்பாவி அந்த மாதிரி இருக்கும். இப்போ ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோபுற மாதிரி இருப்பான். அதனால தான் கேட்டேன். நான் இந்த சீரியல் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே என் ஃபேன்ஸ் தான். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து என்ன அவங்க மகனா, பேரனா, அண்ணனா, தம்பியா, அவங்க லவராஜ் யோசிக்கலாம், யோசிக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தனா வந்து என்ன பார்த்துக்கிட்டாங்க. எல்லா ஃபர்னிச்சர்ஸும் எல்லாமே கிஃப்ட் என் ஃபேன்ஸ் கொடுப்பாங்க, எல்லாமே. ஓகே, எல்லா ஃபேன்ஸ் உங்களுக்கு கொடுத்தது. இது மட்டும் இல்லாமல் நீதான் அந்த பொன் வசந்தம் சீரியலில் வந்து ஒரு 25 எபிசோடுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக நான் அதில் வேர் பண்ண காஸ்டியூம்ஸ் எல்லாமே என் ஃபேன்ஸ் கொடுத்ததான். எனக்காகவே இருந்தாங்க. எப்போ நான் அடுத்த சீரியல் பண்ண சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ ஆக்சுவலி இந்த சீரியல் நான் பண்ணல வச்சுங்க, அவங்க பிளான் போட்டாங்களாம். சேனல் இருக்குல்ல, ஜீதா சேனலுக்கு வந்து ஃபேன்ஸ் கிளப் அஃபிஷியல்ஸ் எல்லாருமா சேர்ந்து டேரெக்டாக போயிட்டாங்க. நீ தான் அந்த பொன் வசந்தம் பார்ட் 2 சொல்லி. சார் இப்போ நீதான் என் பொன் வசந்தம் மிகப்பெரிய ஹிட்டு சூப்பர் பேரா. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் நெஞ்சத்தை கில்லாதை மூலயமா மறுபடியும் வரீங்க சீரியலுக்குள்ளே. மறுபடியும் நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, உங்களை எப்போதுமே வந்துட்டு ஒரு ரிச்சஸ்ட் பர்சனாக தான் காட்டுறாங்க சீரியலில். இப்போ தொடர்ந்து மறுபடியும் ரெண்டாவது ஒரு ரிச்சஸ்ட் பர்சனாக ஏன் சார் அப்படி காட்டுறாங்க உங்களை? இல்லை அவங்களுக்கு என்னென்னா இப்போ அது என் ஃபேஸை வந்து மாற்ற முடியாது. ஸோ முடிஞ்ச நான் வந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆக்கிறேன். அதான் மூவிஸை பண்ணிகிட்டு இருப்பேன். மூவியில் இப்போ ஒரு மூவி பண்ணியிருக்கேன், நல்லவன் வாழ்வான்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா 7 கெட்டப் என்னென்னலாம் பண்ணவே பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து வில்லனா ஒரு சைக்கோ கேரக்டரில், ஒன்று வந்து லாரி டிரைவராக, ஒன்று வந்து அவ்வளோத்துக்கு என்ன பார்த்தா அவ்வளோத்துக்கு கருப்பு மேக்கப் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 7 கேரக்டர் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். என்னால் பண்ண முடியாத பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நம்பிக்கை வந்தால் ஓகே. பட் இவங்களுக்கு வந்து இப்போ இதில் எனக்கு நெஞ்சத்துக்கு இல்லாததில் வந்து ஒரே ஒரு சேலஞ்ச், ஒரு வித்தியாசம் நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ கேரக்டர் மாற்ற முடியாது, ஏன்னா அது பணக்காரன் தான் அதுலேயும். பட் அவன் ரொம்ப நல்லவன், அவன் மேலே வந்து ஒரு சிம்பத்தி வரணுன்றதுக்காக வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கணும், அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான் இருக்கும், குண்டாக இருப்பான், தொப்பை இருக்கும். இப்போ அதுக்காக வந்து 7 கேஜி போட்டுட்டேன். 7 கேஜி வந்து தொப்பை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய மாமரம் மூவிக்கு வந்து கம்மி பண்ணியிருந்தேன். அதில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்காக வந்து ஒரு பேட்ச் ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்புறம் எக்ஸாமி அதில் வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்னா ட்ரிம்மாக இருக்கும்ல. நீ தான் அந்த பொன் வசந்தம் முடிச்சுட்டு ஸ்லிம் ஆகிட்டேன். ஸ்லிம் ஆகி முடிக்கிற ஸ்டேஜாக இவங்க என்னை கண்டாக்ட் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே இப்படி இந்த கேரக்டர் வந்து நான் இங்கே சபியாக இருக்கணும், குண்டாக இருக்கணும், தொப்பை இருக்கணும்ட்டாங்க. ஸோ இப்போ திருப்பி இது ஆனந்தம் படத்துக்கு வந்து வெயிட்டை கம்மி பண்ணேன் 10 கேஜி, இதுக்கு 10 கேஜியை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த கேரக்டருக்காக. ஏன்னா எனக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ என்னுடைய ஆகாஷ் அழகு மட்டும் பார்க்கக்கூடாது, என் நடிப்பை பார்த்து ரசிக்கணும். ஸோ அதுக்காக இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு தொப்பை இருந்தால் கூட அந்த தொப்பையை மறந்து என் நடிப்பை பார்க்கணும். புரியுது உங்களுக்கு? சில பேர் அந்த மாதிரி இது அதுக்கு ஒரு வித்தியாசம் பண்ண முடியுமான்னு சொல்லி. ஸோ இது மூலமாக சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது, என்னோட ஆகாஷ் தான் அப்புறம் குண்டாயிட்டேன்னா நெஞ்சத்துக்கு இல்லாததுக்காக பண்ணியிருக்கோம் ஒன் பர்பஸாக. ஏன்னா எனக்கு நெஞ்சத்துக்கு இல்லாத அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆனோடனே எனக்கு ஒரு ஆள், என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ பார்த்தோன்னா டக்குனு மெசேஜ் போட்டாங்க, இட்ஸ் லுக்கிங் குட், ஆனால் தொப்பை இது தொப்பை கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குண்ணா. நான் தொப்பை வேணுமென்னு தான் வச்சிருக்கு. அது நிறைய பேர் புரியாது இல்லை. சார் எனக்குமே தோணுச்சு, எனக்கு பார்த்துட்டு ஏன் சபியாக இருக்கேன் இப்போ ஃபுல்லாக. நான் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தேன். இப்போ நீ தான் இந்த பொன் வசந்தத்துக்கு அப்புறம் ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டேன். அதான் அந்த மூவிக்காக, மாமரத்துக்காகவும் எக்ஸாமிக்காகவும். ஸோ ஸ்லிம் ஆகி மறுபடியும் 3 months வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் தான் நான் ரைஸே சாப்பிடுவேன், வீக்லி ஒன்ஸ். மற்ற டைம் வந்து பாயில் வெஜிடபிள்ஸ்,
இல்லைன்னா எல்லாமே கிரில்ட் ஐட்டம்ஸு, இல்லைன்னா சப்பாத்தி, இவ்வளோதான். வீக்லி ஒன்ஸ் என்ன ஒரு சண்டே மட்டும் ரைஸ், ஏன்னா எனக்கு பிடிச்ச ஃபிஷ் கறியோ இல்லைன்னா மட்டன் கறியோ அந்த மாதிரி அதில் சாப்பிட்றதுக்கு. இப்போ அதாவது இப்போன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி பேக்கில் இருந்து சொன்ன உடனே போட்டே ஆகணும்னு நான் பார்த்தேன். இப்போ இன்னொருத்த சொன்னால் மட்டும் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா இது ரீமேக். இப்போ இது கூட நெஞ்சத்துக்கு இல்லாத கூட ரீமேக், நீதானே இந்த பொன் வசந்தம் ரீமேக் தான். ஸோ அதை பார்க்கும்போது அவன் குண்டா சபியா தொப்பையோடு இருந்தால் தான் அந்த கேரக்டரே எடுபடும். ஸோ சூப்பரான சீரியல், டெஃபினட்டாக எனது பிளாக் பஸ்டர். இப்போ நீதான் அந்த பொன் வசந்தம் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நான் இன்னொன்று பண்ணால் அவ்வளோ சக்ஸஸ் ஆகணும். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அது எடுபடாது. ஸோ அதுக்காக வந்து டெய்லி ரைஸ் நைட்டே ரைஸ் சாப்பிட்றேன். நைட் ரைஸ் சாப்பிட்ற இப்போ டக்குனு வந்துச்சு இந்த. ஓகே சார், இப்போ ஒவ்வொரு சீரியல்லையுமே அந்த லீட் கேரக்டர், அந்த ஹீரோ கேரக்டர் ஏதோ ஒரு இமேஜ் வந்து கொடுக்கும், அதன் மூலயமா ஃபேன்ஸ் வந்து வருவாங்க ஒவ்வொரு சீரியலுக்குமே. இப்போ இந்த சீரியலில் இதற்காக எனக்கு ஃபேன்ஸ் வருவாங்க, என்னை பார்த்துட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட ரசிப்பாங்க அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற விஷயங்கள்லாம் என்ன? இந்த சீரியல்லையா? நெஞ்சத்துக்கு இல்லாத அது வந்து எப்படின்னா வந்து அவன் ஒரு லவபிள் கேரக்டர். அதாவது ஆல்மோஸ்ட் என்ன மாதிரி தான், ஒரு டிஃப்ரெண்ட் பெக்யூலரான கேரக்டர் அவன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கோபம் இருக்கிறதுல குணம் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அவன் டக்குன்னு கோபம் அவன் உண்மையாக ரொம்ப நல்லவன், நல்ல குணம் உள்ளவன். தன்னுடைய ஃபேமிலி மேலே வந்து அவ்வளோத்துக்கு பாசம், அந்த மாதிரி யாரையும் பார்க்க முடியாது. ஒரு ஃபேமிலி மேலே வந்து இவ்வளோ பாசமாக இருக்கிறத பார்க்க முடியாது. அண்ட் அவனோட அந்த இன்னசென்ஸு, அவன் பண்ணுற இதுகள்லாம் இருக்குல்ல, ரொம்ப க்யூட் அண்ட் லவபிளாக இருக்கும். எல்லாருமே இதை வந்து அதாவது நிறைய பேர் ரசித்த கேரக்டர் தான் இது. நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அதான் எனக்கு இன்னும் சேலஞ்ச் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் அந்த கேரக்டரை வந்து ஹிந்திலேயே பார்த்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் இப்போ என்னுடைய ஃபேன்ஸே நிறைய பேர் வந்து நான் அதை பண்ணுறேன், நான் வெயிட் போடுறதுன்னு அவன் தெரிஞ்சிச்சு, ஓஹோ இது அந்த கேரக்டர் தான் சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப வந்து ரசிப்பாங்க எல்லோரும். மெயினாக என்னென்னா வந்து இதில் ஹீரோயிசம் வந்து இருக்காது. எப்படி மக்களுக்கு பிடிக்கும்னா, இவன் வந்து ஒரு நல்லவன், ஒரு அப்பாவி அந்த மாதிரி இருக்கும். ஓகே, வெளியில் பார்க்கத்தான் வந்து இதாக இருக்கும். இப்போ ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோபுற மாதிரி இருப்பான், அதனால தான் கேட்டேன். ஆனால் அவன் ரொம்ப நல்லவன். ஓகே, ரொம்ப நல்ல கேரக்டர். ஒர்க்கிங் வித் ரேஷ்மா முரளிதரன், ஷீ இஸ் வெரி குட் ஆர்டிஸ்ட், வெரி டவுன் டு எர்த், எந்த ஒரு ஆட்டிடியூடுமே இல்லை. அண்ட் ரேஷ்மா கூட ஆல்ரெடி பூவே பூச்சடவான்னு சொல்லி ஒரு சூப்பர் ஹிட் சீரியலில் பண்ணாங்க. ஸோ டெஃபினட்டாக இஸ் வில் பி ப்ளஸ். ஏன்னா ரேஷ்மாவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ நீதான் அந்த பொன் வசந்தம் பண்ணும்போது எனக்கு ஃபேன்ஸே இல்லை தமிழில். ஸோ அது சீரியல் ஸ்டார்ட் பண்ணது அதுக்கப்புறம் தான் ஒரு 25 எபிசோட் தான் ஃபேன்ஸ் வந்தாங்க. ஸோ இது ஆரம்பமே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோக்கே நிறைய வியூஸ் சொன்னாங்க, 1 மில்லியன் வியூஸ் கூட வந்து. ஆமாம், ட்ரெண்டிங்கில். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஃபேன்ஸ் வந்து ஸ்பெஷலாக வந்து நான் இந்த சீரியல் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே என் ஃபேன்ஸ் தான். ஏன்னா நீதானே இந்த பொன் வசந்ததுக்கு அப்புறம் எனக்காக நிறைய ஃபேன்ஸ் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணி என் மேலே நிறைய அன்பு செலுத்தி, அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் வந்து என்ன அவங்க மகனா, பேரனா, அண்ணனா, தம்பியா, சில பேர் வந்து அவங்க லவராக யோசிக்கலாம், அதை யோசிக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து இப்படி தான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனா வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இப்போ நான் வந்து இந்த சோஃபா, இந்த வீட்டில் வந்து எல்லா ஃபர்னிச்சர்ஸும் எல்லாமே கிஃப்ட் என் ஃபேன்ஸ் கிளப் தான். ஒவ்வொரு ஃபேன்ஸ் கிளப்பும் எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க. அது வந்து புன்னைய மன்னன் ஃபேன்ஸ் அது மேலே ஒட்டியிருக்கோம், புன்னைய மன்னன் ஃபேன்ஸ் கிளப் கிஃப்ட்டு. இது வந்து ப்ரைம் குரூப், ஜெயாகாஷ் வேர்ல்டு வைட் ப்ரைம் குரூப். அது வந்து ஜெயாகாஷ் எரிட்ஸ் கிளப்பு. பட் அது வந்து கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் ஜெயாகாஷ் கிளப். ஃப்ரிட்ஜு, அப்புறம் உள்ளே வந்து அந்த குக்கர், இது எல்லாமே பாய்ஸ், ஜெயாகாஷ் பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப்பு எல்லாமே. ஓகே, எல்லா ஃபேன்ஸ் உங்களுக்கு கொடுத்தது இது மட்டும் இல்லாமல் நீதான் அந்த பொன் வசந்தம் சீரியலில் வந்து ஒரு 25 எபிசோடுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக நான் அதில் வேர் பண்ண காஸ்டியூம்ஸ் எல்லாமே என் ஃபேன்ஸ் கொடுத்ததான். இது என்ன இப்போ சொல்லுவாங்க, என்ன பிடிச்சாங்க, அது எனக்கு இதுவுமே இல்லை, என் ஃபேன்ஸ் எனக்காக பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து எனக்கு இனிமேல் கிஃப்ட்ஸ் வேணான்ட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாவம் வந்து இப்போ எங்கிட்ட பேசணுன்றதுக்காக வந்து அவங்க பர்த்டேஸுக்கு எல்லாமே எனக்கு கிஃப்ட் அனுப்புவாங்க. அனுப்பிட்டு அதெல்லாம் பண்ண வேணாம், எனக்கு நீங்கள் வந்து கிஃப்ட்ஸ் அனுப்புவானா, நீங்கள் உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு அனாதாசிரமத்துக்கு போய் நீங்கள் சாப்பாடு டொனேட் பண்ணுங்கள், அந்த வீடியோ எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் பார்த்து சந்தோஷப்படுவேன்னு சொல்லி. ஸோ எல்லாருமே எல்லா ஃபேன்ஸ் கிளப்லேயுமே எல்லாருமே அது பண்ணுறாங்க. இப்போ எனக்கு அந்த சமூக சேவகர் விருது வந்தது மெயின் காரணமே என் ஃபேன்ஸ் தான். இப்போ நான் மட்டும் பண்ணால் தெரியாது, அவங்க எல்லாருமே பண்ணுறாங்க. அதாவது இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வெளில ஃபாரினில் இருக்கிறவங்கலாம் கூட வந்து இங்கே பணம் அனுப்பி அவங்க பர்த்டே பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஷாயினி தங்கச்சின்னு சொல்லி
அவங்க லண்டனில் இருக்காங்க. என்னுடைய வேர்ல்டு வைட் ஃபேன்ஸ் கிளப் இருக்காங்க. அவங்க பர்த்டேக்கு வந்து இங்கே நம்ம ப்ரைம் குரூப்போட பிரசிடென்ட் மீனாம்மா மூலமாக தான் எல்லா இடமும் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து நான் இப்போ கேட்ட வீடியோஸ் எனக்கு போதும், அது எனக்கு போதும், எனக்கு வந்து நிறைய இருக்குது, அப்புறம் நான் சம்பாதிக்கிறதால வச்சு நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் எனக்கு பண்ண வேணான்ட்டேன். இப்போ இது ஒரு 1 year முன்னாடியே சொல்லி இன்னும் கண்டினியூ ஆகிறாங்க. எனக்காக வந்து அதான் இப்போ சீரியல் வந்து நீதான பொன் வசந்தம் வந்து ஸ்டாப் பண்ணி 1.5 years ஆச்சு. ஆனால் அவங்க என்னை விட்டு போகவே இல்லை. எனக்கு நிறைய பேர் வந்து நான் இப்போ ப்ரையாரிட்டி கொடுப்பேன் ஃபேன்ஸுக்காக. ஷூட்டிங் ஸ்பாட் டைம் கிடச்சிச்சுன்னா எல்லாம் வருவாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. நான் அவங்க ஃபோனில் வந்து வீடியோ காலில் பேசுறது அதே பண்ணிகிட்டு இருப்பேன். யாரையும் பேச மாட்டேன். ஷார்ட் முடிஞ்சால் கேப்பில் வந்து இதான் பண்ணிகிட்டு இருப்பேன். எல்லோரும் கிண்டல் பண்ணும். அப்போ சொல்லுவாங்க வந்து இந்த சீரியல் வரைக்கும் உனக்கு ஃபேன்ஸ் இப்படி இருப்பாங்க, எப்போ சீரியல் ஸ்டாப் ஆகுதோ இவங்கெல்லாம் போயிடுவாங்கன்னாங்க. ஆனால் யாருமே போகல. பாவம் அவ்வளோ பேரும் என்ன பண்ணாங்கன்னா, நான் ஆக்ட் பண்ண மூவிஸ் இருக்குல்ல, தெலுங்கில் நான் பண்ண 30 படத்துலேருந்து எல்லா படமும், கன்னட படம், தமிழ் படம் எல்லாத்தையும் பார்க்குறது, எல்லாத்தையும் வந்து எடிட்ஸ் போட்டு அனுப்பிட்டு இருந்தாங்க. டெய்லி என்னோட ஒரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸாக சரி சொல்லுவாங்க, என்னது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்க மாதிரி போயிட்டே இருக்கும் ஸ்டேட்டஸ். நேரத்தில் 50 எடிட்ஸ்க்கு மேலே கூட போடுவேன். ஏன்னா வந்து போடுறதுனா ஃபீல் பண்ணுவாங்க பாவம். எனக்கா அனுப்பிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேன்ஸுமே ஒவ்வொரு ஃபேன்ஸ் கிளப் வந்து மினிமம் 100-200 எடிட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். வீடியோ எடிட்ஸ், என்னுடைய ஃபோட்டோஸு, என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்காகவே இருந்தாங்க. எப்போ நான் அடுத்த சீரியல் பண்ண சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ ஆக்சுவலி இந்த சீரியல் நான் பண்ணல வச்சுங்க, அவங்க பிளான் போட்டாங்களாம். பெரிய ஜோக் சொல்லிட்டு இருந்தா சேனல் இருக்குல்ல, ஜீதா சேனலுக்கு வந்து ஃபேன்ஸ் கிளப் ஒஃபிஷியல்ஸ் எல்லாருமா சேர்ந்து டேரெக்டாக போயிட்டாங்க. என்ன வச்சு, அதாவது NPV Part 2 நீதான் அந்த பொன் வசந்தம் Part 2 சொல்லி ஃபுல்லாக அங்கே போயிட்டாங்க. எல்லாம் மிரண்டாங்க, இன்னும் புளி வந்துருக்காங்கட்டு. ஃபேன்ஸ் கிளப் ஃபுல்லாக சேனலுக்கு போய் எப்படியாக வச்சு பண்ணும்போது அப்போ தான் அதுக்கு சொல்லி இல்லை ஒரு நீதான் அந்த பொன் வசந்தம் பண்ணல, இன்னொரு சீரியல் பண்ணுறோம் ஒரு ஹீரோவை வச்சு, சூப்பராக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இல்லை ஓகேன்னு சொல்லி அவர் பேரட்டி அவருக்கெல்லாம் மாலை போட்டு வந்திருக்காங்க. அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் தான். ஏன்னா அவங்க டெய்லி என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். இப்போ எனக்கு அவார்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போகும்போது கச்சிக்கமான பேர் எல்லா உடனே வந்தாங்க. மக்கள் எல்லாருமே வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம், தம்பி உங்களை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு. அந்த நீதான் அந்த பொன் வசந்தம் டெய்லி ஏன் பார்ப்பாங்கன்னா அந்த கதை மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, உங்களை பார்த்துட்டு போனால் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, உங்களை பார்த்துட்டு போனால் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்றது. அதுதான் இதான் நீங்கள் வரணும், நீங்கள் அடிக்கடி வரணும். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன டெய்லி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. டிவி அப்புறம் ஃபோன் எப்போ பார்க்கலாம்ல ட்ராவலிங்கில். கண்டிப்பாக. ஸோ எனக்கு அது பணம், அது இப்போ சீரியலில் வந்து பணம் கம்மி தான், சினிமாவில் பணம் ஜாஸ்தியாக சம்பாதிக்கலாம். அதை விட மெயின் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனில். நான் பணத்தை பார்த்தேன்னா நான் வந்து தெலுங்கில் வந்து ஆனந்தம் சூப்பர் ஹிட் ஆனோடனே டிமாண்ட் பண்ணி பெருசாக படம் பண்ணியிருப்பேன். ஸோ நான் அது இல்லை, நான் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லவனாக இருக்கணும், நான் நல்லவனாக இருக்கணும், மற்றவங்க சந்தோஷப்படுத்தணும். அதுதான் என்னுடைய கொள்கை. ஓகே சார். சார் இப்போது சில விஷயங்கள் நான் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஜம்பத ஹுடிக்கு பண்ணியிருக்கீங்க. அந்த படத்தில் எனக்கு உங்களை பார்க்கும்போது லைட்டாக ரிசம்பிள் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து அந்த படத்தில் அவர் செலக்ட் பண்ணாங்களா பிரதர் ரோலுக்கு? இல்லை, என்னுடைய தம்பி கேட்டர் அதில். அதான். ஸோ என்னோடய தம்பி கேட்டர் மேபி இருக்கலாம், அதாக இருக்கலாம். ஓகே சார். இப்போ அவர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்கார். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைச்சீங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே. ஏன்னா வந்து இப்போ எப்படி நிழல் ரவி சார் வந்து என்னை பற்றி சொல்லும்போது சந்தோஷப்பட்டாரோ அதே மாதிரி நான் சந்தோஷப்பட்டேன். இப்படிதான் அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் கூட ஆக்ட் பண்ண எனக்கு தம்பியாக நடித்த ஃபர்ஸ்ட் படம் யஷ் வந்து இப்போ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே சார். அந்த சமயத்தில் உங்கள் 2 பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? ஒரு சீனியராக, அவர் உங்களுக்கு ஜூனியராக இருந்தார் அந்த சமயத்தில். இல்லை, அது நார்மலாக. இப்போ பொதுவாக இப்போ நான் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட ஆக்ட் பண்ணும்போது எப்படி எனக்கு என்னென்ன அட்வைஸ் கேட்பனோ அது மாதிரி வந்து அவர் கேட்பார். நானும் முடிஞ்ச வரைக்கும் அவருடைய நல்லதுக்காக வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே சார். இப்போது இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அந்த சமயத்தில் நீங்கள் நிறைய டவுன்ஃபால்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது உங்கள் கூட நின்னது யார் சார்? இண்டஸ்ட்ரிக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் யாருமே நிற்கலை, சப்போர்ட் அப்படின்ற மாதிரி யாருமே வரலையா? தெலுங்குல யாருமே அந்த மாதிரி எனக்கு பிரச்சனைன்னு எங்கேயுமே பெருசாக வந்ததில்லை. ஸோ வந்தால் தான் தெரிஞ்சிருக்கும். நான் எங்கேயுமே ப்ராப்ளம் போக மாட்டேன். ஸோ அதான் சொன்னேன், நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கலை. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியலை யார் வந்து அப்படி இருந்திருக்காங்கன்னு. பட் எனக்கு கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன்னா இப்போ என் கூட வந்து எப்போ நம்ம தளபதி பார்த்தா கூட நல்லா பேசுவார். இப்போ நாங்கள் அடிக்கடி ஃப்ளைட்ஸில் வந்து மீட் பண்ணுவோம். இப்போ இங்கே விஜய் சார். ஆமாம், விஜய் சார். ஆமாம், விஜய் சார் பார்த்தோன்னா நல்லா பேசுவார். என்கிட்ட ஹைதராபாத்தில் மீட் பண்ணும்போதெல்லாம் பேசுவார் நம்மளாம். அஜித் சார் வந்து என்ன ஃபஸ்ட் என்னுடைய ஆனந்தம் மூவி சூப்பர் ஹிட் ஆன டைம் தான் அவருடைய 2 பட ஷூட்டிங் அங்கே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் வந்து யார் அந்த ஹீரோன்னா தமிழ் பையனோன்னா
தமிழ் பையனான்ட்டு அவர் வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லி நான் அவரை போய் பார்த்து, நான் அஜித் சார் ஃபேன், அவர் சொன்ன நான் அவரை ஓடி போயிட்டேன். ஸோ போய் பார்த்தப்ப எனக்கு வந்து என்ன அவரை சேர்த்து சாப்பிட வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் கூட வந்து நான் நிறைய டைம் பார்க்கும்போது வந்து சென்னையில எல்லாம் வந்து என்னோட ரொம்ப நல்லா அன்பாக இருப்பார். ஸோ ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப நல்லா அன்பாக இருப்பார் அஜித் சார். இவங்க 2 பேரும். வேறு தமிழ் ஆர்டிஸ்ட்டுன்னு வேறு யாரோடையும் நான் அவ்வளோ பெருசாக க்ளோஸ் இல்லை. ஓகே சார், இப்போது ஒரு 50+ மூவிஸ் நீங்கள் பண்ணியிருக்கும் போது யாராக இருந்தாலுமே யோசிப்பாங்க, டக்குன்னு வந்து ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன் போகணுமா, சீரியல் பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான சின்ன தாட்ஸாவது வரும். உங்களுக்கு அந்த மாதிரியான தாட்ஸ் இருந்ததா? இல்லை, எனக்கு அதான் என்னென்னா வந்து இப்போ நீதான் அந்த பொன் வசந்தம் பண்ணும்போதே நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெலுங்குல. ஸோ நீதான் பொன் வசந்தம் ஏன் நான் பண்ணேன்னா அது ஒரு எனக்கு ஒரு மூவி மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே நான் வந்து கன்னடத்தை தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ கன்னடத்தோட ஒரு 45 எபிசோட்ஸ் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு மூவி ஃபீல் இருந்துச்சு, ரிச்சாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஹீரோ கேரக்டர் வந்து அப்படி இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்ன எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. புரட்சித் தலைவர், நான் வந்து புரட்சித் தலைவரோட தீவிர ஃபேன். ஏன்னா எங்கள் சின்ன வயசு நான் ஃபஸ்ட்டாக பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஹீரோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எங்கள் அப்பா வந்து அவருடைய ஃபேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் பிறந்தது இலங்கையில் தான், தெரியல உங்களுக்கு? ஸோ அவர் பிறந்த இலங்கை, நானும் பிறந்த இலங்கைன்றதாலே அவர் மேலே ஒரு இது, அவர் எப்படி வந்து இங்கே வந்து ஜெயிச்சிருக்காரு, இங்கே வந்து எவ்வளோ மக்கள் மேலே இடம் பிடிச்சிருக்காருன்றது. ஸோ அவரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதாவது எப்படி இருக்கும் படங்களில் வந்து அவர் எப்படி இருப்பார் படங்கள், அதே மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டர். ஸோ இது டெஃபினட்டாக பண்ண நல்ல பேர் கூட எதிர்பார்த்தேன், அதே மாதிரி கிடச்சிச்சு. ஓகே சார், இப்போது சமீப காலமாக வந்துட்டு ஒரு கட்டத்தில் பிஸியாக உங்களோட படங்கள் நிறைய இடங்களில் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தாலும் சமீப காலமாக வந்துட்டு நிறைய படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறது கூட வந்துட்டு ரொம்ப கம்மியான தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது. அதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பப்ளிசிட்டி இல்லாதனாலயா, இல்லை எதனால் அப்படி? இல்லை, என்னென்னா இப்போ மூவிஸ் நல்லா இருந்தாலும் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தியேட்டர்ஸ்காரங்க தயங்குறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுதில்லை. இப்போ ஒரு ஸ்டார் வேல்யூ இல்லாத மூவியோ இல்லைன்னா ஒரு நியூ ஃபேஸை வச்சு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னா அந்த படத்தை ஒரு நல்ல ப்ரொடியூசர், முதல்ல ஞானவேல் ராஜா பண்ணார் சில படங்களுக்கெல்லாம், அந்த மாதிரி யாராவது ப்ரொடியூசர்ஸ் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தா போதும். பணம் கொடுக்காமல் ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கிற தியேட்டர்ஸு வந்து இவங்களுக்கு கிடைக்கும் இந்த படங்களுக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ பெரிய படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அவங்க படம் ரிலீஸுக்கு ரெடி இல்லாட்டி அவங்க எவ்ரி மந்த் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாம். இப்போ தெலுங்கில் வந்து அது பண்ணுறாங்க. இப்போ சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்க படம் மட்டும் இல்லை, அவங்க வந்து மற்ற நியூ கமர்ஸ் படங்களை கூட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி நியூ கமர்ஸ் சில பேர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய ஸ்டார் ஆகியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இப்போ தமிழில் வந்து எப்படின்னா வந்து டேட்ஸ் இல்லை, பெரிய ஸ்டாரோட டேட்ஸ் இல்லை, சம்பளம் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்கல்ல, யார் ப்ரொடியூசர் தான் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணலான்னா தியேட்டர்ஸை ப்ளேம் பண்ணுறது தப்பு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்களுக்கு வந்து ஒரு படம் அவங்க ரெடி. இப்போ கவினோட ஸ்டார் வந்துச்சு. கவின் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ டேடான்ற ஒரு படம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி கவின் வந்து ஒரு டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டு, ஒரு 2-3 படம் பண்ணி கூட பெருசாக ரீச் ஆகலை. பட் இந்த ஸ்டாருக்கே அவ்வளோ இதாச்சு, எதிர்பார்ப்பு உண்டாச்சு ஸ்டாருக்கு. ப்ரீவியஸ் ஹிட்டு டேடா. ஸோ டேடாவை யார் ரிலீஸ் பண்ணது? ரெட் ஜெயன். இப்போ அந்த படத்தை கூட ரெட் ஜெயன் ரிலீஸ் பண்ணாமல் வேறு யார் ரிலீஸ் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்காது. டடாவோட நல்ல படங்கள் கூட நிறைய படங்கள் வந்து காணாமல் போயிருக்கு. ஸோ மெயின் ரீசன் வந்து என்னென்னா அதுதான். இப்போ ரெட் ஜெயன் பண்ண மாதிரி மற்ற ப்ரொடியூசர்ஸும் வரணும். புரியுது உங்களுக்கு? ஒரு பேசிஸில் இப்போ ஒரு படத்தை வந்து நாங்கள் வியா ஓப்பன், அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுக்கு தியேட்டர்ஸ் கொடுப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு தியேட்டர்ஸ் கொடுப்பாங்கன்னும் போது வந்து அவங்க வந்து எவ்ரி மந்த் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாம்ல. ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகுது? உங்களுக்கு தான் நன்மை. என்ன போகிறோம், ஒரு ஹீரோ உருவாக போகிறான். ஒரு ஹீரோ உருவாச்சுன்னா நீங்கள் போய் மற்ற ஹீரோஸ்ட்டை வந்து கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லையே. டிமாண்ட் இருக்க ஹீரோஸ்ட்டை போய் நீங்கள் போய் நிற்க தேவையில்லை லைனில். சம்பளம் அதிகம் கேட்கறன்னு சொல்லி ஃபீல் பண்ண தேவையில்லையே. இப்போ தெலுங்கில் வந்து அதான் பண்ணாங்க. தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் இருக்க டைம்லேயே நான், உதய்கிரண், தருண் வந்து அப்படியே ஹிட்டில் இருந்தோம். புரியுது உங்களுக்கு? ஒன்லி யங்ஸ்டர்ஸ் படம் தான் பெருசாக போய்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான். மக்களுக்கு அதான் மெயின் இது இல்லை. இப்போ படம் வந்து அவங்களுக்கு என்ன முக்கியமான அந்த படம் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது தெரியணும் மக்களுக்கு. ஸோ அதை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசர் வந்து பேக் பண்ணால் டெஃபினட்டாக எல்லாம் போய் பார்ப்பாங்க தியேட்டரில். தியேட்டர்ஸ் கூட கிடைக்கணும். அதை விட்டு தியேட்டர்ஸ் போய் ப்ளேம் பண்ணி பிரயோசனம் இல்லை. தியேட்டர்ஸுக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்க தெரியாட்டி என்ன பண்ணுறது? புரியுதா? இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு,
அந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஹீரோயின் வந்து நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அக்ஷயா கண்டமுத்தன்னு சொல்லி ஒரு ஹீரோயின். ஸோ அந்த பொண்ணு வந்து எனக்கு அன்றைக்கி ஃபோன் பண்ணி இன்றைக்கி என் படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னுச்சு. என்ன படம்னு கேட்டேன். இப்படி வெற்றி கூட நடித்த படம்னுச்சு. அப்போ போய் நான் சர்ச் பண்ணி பார்த்தா அப்போ தான் ஓஹோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு வந்துட்டு. அப்படி படம் பெறது தெரியலை. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னென்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதே தெரியுதுன்னா எனக்கு யோசனை. அது நல்லா இருந்தால் கூட ரிலீஸ் ஆகிறது தெரியணும்ல. ஸோ அதை வந்து இப்போ அதான் படங்கள் இப்போ என்னுடைய மூவி மாமரம் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் வந்து ஃபுல் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு பண்ண படம் மாமரம் வந்து நானே ஹீரோவாக ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். எப்படின்னா இது வரைக்கும் எல்லாருமே ஃப்ளாஷ்பேக்குக்கு வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க, சின்ன பையனாரால் யூஸ் பண்ணுவாங்க. அது அப்படி பக்கவாக இருக்காது எனக்கு, அது உடம்பாடு இல்லை. அது ஸோ அது ஒரே கேரக்டர் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் தான் பண்ணேன். ஸோ சின்ன வயசு கேரக்டர் அது நான் தான் சின்ன வயசு கேரக்டர் நான் தான் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் தான் அதில் சிஜியும் இல்லை, எந்த இதுவும் பண்ணல. புரியுது உங்களுக்கு? டிஏஹெச் பண்ணல, நான் தான். அப்போ அது எப்படி பண்ணேன்னா நான் ப்ரொடியூசர்னபடியா எனக்கு தெரியும் நான் இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போகிறது இல்லை. சாகும் வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி தான் இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 20 இயர்ஸ் முடிஞ்சுது, கம்ப்ளீட் ஆகிடுச்சு பக்கா. ஸோ நான் என்னென்னா இது வந்து ஓவர் 14 இயர்ஸ் பிளான் பண்ணேன் இதை. புரியுதா உங்களுக்கு? இந்த படத்தை இப்படி தான் இருக்கும்னு சொல்லி. ஸோ 14 இயர்ஸுக்கு நானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் எப்படி இருப்பேன், அடுத்த கட்டம் எப்படி இருப்பேன் அப்படி எடுத்து முடிச்சிருக்கேன் இந்த படத்தை. ஸோ இது வந்து ஒன்லி அமெரிக்கன் ஃபில்ம் ஒன்று தான், குட் பாய்ன்னு சொல்லி. அதுக்கு ஆஸ்கார் அவார்ட் கொடுத்தாங்க. ஒரே ஆக்டரை வச்சு அவங்க 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் பண்ணாங்க. ஸோ இதில் நான் வந்து எப்படின்னா 25 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் பண்ணியிருக்கேன். 25 இயர்ஸ்லேருந்து இது வரைக்கும் நான் எப்படி இருப்பேன், ரியலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த ஃபீலும் அப்படியே இருக்கும். ஸோ இதை பண்ணியிருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த மாமரம் படத்து மேலே. ஸோ இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறேன்னா நான் போய் சும்மா ரிலீஸ் பண்ண தியேட்டர்ஸ் கொடுக்க மாட்டேன். இப்போ இதை நான் என்ன பண்ணணும், ஒரு நல்ல ப்ரொடியூசரோ யாராவது வரணும் முன்னுக்கு. இப்போ எப்படின்னா கோடிக்கணக்காக வந்து ரிஸ்க் எடுத்து அந்த படத்தை பண்ணுறாங்க. அது நல்லா வருமா தெரியாது. அப்போ அதை விட எத்தனையோ படங்கள் வந்து எடுத்து ரெடி பண்ணி இருக்குல்ல படங்களை, அதை பார்க்கல என்ன போதும். உங்கள் டைமில் வந்து நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் மேக்ஸிமம் போகிறதுக்கு, பார்க்கறதுக்கு 2 ஹவர்ஸ் திரும்பி வர போகிறீங்க. பார்த்து உங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்குல்ல. ஒரு கதையை கேட்டு ஜட்ஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரு படத்தை பார்த்தா இது ஓடுமா ஓடாது தெரியும்ல. ஓடுமன்னு ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தால் கூட, நம்பிக்கையே இல்லாத படத்தை வந்து கண்ண மூடி இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணிவிட்டு அப்புறம் ஐயோ போச்சு லாஸ் ஆச்சுன்றதை விட ஏற்கனவே எடுத்து வச்சுக்க படங்களை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க பேரை போட்டால் அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், தியேட்டர்ஸ் கிடைக்கும், மக்கள் போய் பார்ப்பாங்கல்ல. இதை பண்ணலாமே, இங்கே யாரும் பண்ண மாட்டேன்றாங்க இந்த ப்ரொடியூசர்ஸும். அதான் ஞானவேல் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தார். புரியுதா உங்களுக்கு? இப்போ பிட்ஸான்ற படம் வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா? பிட்ஸா படம் சிவி குமார், ஐ மீன் அது கே ஞானவேல் ராஜா இதை ரிலீஸ் பண்ணால. அப்போ அந்த மாதிரி படம் அப்போ விஜய் சேதுபதி யாருக்கா தெரியுமா? பேச தெரியாது. அப்போ அதை வந்து ஒரு ஞானவேல் ராஜா பண்ணபடியாக ரிலீஸ் ஆயிடுச்சு நல்லா. அதே மாதிரி இப்போ யாராவது பண்ணணும்ல. இப்போ யாரும் பண்ண மாட்டேன்றாங்க. ஒன்லி ரெட் ஜெயின் மட்டும் எத்தனை படத்தை பண்ண முடியும்? இதை பண்ணால் டெஃபினட்டாக நிறைய நல்ல ஹீரோஸ் வருவாங்க. ஓகே, இது இண்டஸ்ட்ரி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து புரிஞ்சுக்கணும். யாருமே அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு எதுக்குன்னு புரியவே இல்லை. இது அவங்களுக்கு இப்போ நான் பண்ண தயாராக இருக்கேன். பட் இப்போ எனக்குன்னு ஒரு ஸ்டார்டம் வந்துச்சுன்னா அப்புறம் நான் பண்ணுவேன், டெஃபினட்டாக பண்ணுவேன். நான் இப்போ ஒரு ஆப்பே இந்த ஏக்யூ மூவிஸ் ஆப் பண்ணுற நான் ரெடி பண்ணதே வந்து எதுக்குன்னா நிறைய சரி தியேட்டர்ஸ் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, சின்ன படங்களுக்கு அட்லீஸ்ட் நாம் ஒரு பிளாட்ஃபார்மாக ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் வந்து பார்ப்பாங்கன்னு. பட் அது கூட இப்போ ஏன்னா இப்போ எங்களால் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் மீட் பண்ண முடியாது. அவங்க பண்ணுற அந்த பப்ளிசிட்டி இதாகட்டும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எங்களால் பண்ண முடியாது. பட் நான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக நான் ஒரு மூவி பண்ணேன், ஜெய் விஜயம். அது எனக்கு லாபம் கொடுத்துச்சு. அது என்னுடைய ஃபேன்ஸால். ஏன்னா என்னுடைய ஃபேன்ஸ் எப்படியானு பார்க்கறதுக்காக வந்து அவங்க வந்து பார்த்தாங்க, 3 லட்சம் பேர் பார்த்தாங்க. எனக்கு வந்து அதில் வந்து நல்ல இது வந்துச்சு, ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ மற்றவங்க வந்து பண்ணால் இது தியேட்டர்ஸ் கிடைக்கலன்னா இந்த ஆப்பில் பார்க்கலாம். பட் இந்த ஆப்பில் பார்க்கறத விட தியேட்டர்ஸ் ஃபீல்ன்றது வேறு பாஸ். இப்போ உங்களுக்கு ஸோ தியேட்டர்ஸ் வந்து நிறைய தியேட்டர்ஸில் படம் இல்லாமல் டப்பிங் படங்கள் அப்புறம் இது வேறு லாங்குவேஜ் மூவிஸ் போட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து மூவிஸை ரிலீஸ் பண்ணணும். அந்த மூவிஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பெரிய இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ரொடியூசர் இப்போ ரெகுலராக படம் பண்ணிகிட்ருக்க ப்ரொடியூசர்ஸு ஒரு எக்ஸ்ன்றவர் வந்து ரெகுலராக படம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு 50 lakhs மட்டும் ஒரு ரிஸ்க் எடுக்கட்டும். அது எப்படின்னா அந்த படத்தோட ரைட்ஸை வாங்கிட்டு ஒரு படம் இப்போ சப்போஸ் நான் என் படம் மாமரம் படம் இருக்கேன்னா ஓகே தம்பி போட்டு பார்க்கலான்னு பார்த்துட்டு சரி ஓகே பணம் எதுவும் கொடுக்காம 50 lakhsல நீங்கள் வந்து ஒரு
40 lakhs வச்சு ஒரு பப்ளிசிட்டி பண்ணாலே அதில் ரீச் கிடைக்க போகுது. மீதி 10 lakhs வந்து இந்த கியூபுக்கு நாங்கள் ஒரு ரிலீஸ் பண்ண போகிறாங்க தியேட்டருக்காரங்க தியேட்டர்ஸ் கொடுப்பாங்களே பண்ணும்போது. ஸோ அது ஜெயிச்சிச்சுன்னா பேசி ஒரு அதில் ஒரு 50% கூட உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. இப்போ சின்ன படங்கள் கூட கலெக்ட் பண்ணதில்லை இப்படி தான் உங்களுக்கு. இப்போ டேடா வரும்போது பெருசாக தெரியாது, அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன படம் கூட வந்து ஜெயிச்சிச்சு பெருசாக. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணதில்லை. இப்போ சின்ன படங்கள் வந்து இங்கே சக்ஸஸ் ஆச்சுன்னா இப்போ என்னுடைய ஆனந்தம் படம் 20 வருஷத்துக்கு முதலே வந்து 25 கோடி கலெக்ட் பண்ணிச்சேன்னா டிக்ளேர் பண்ணாங்க பேப்பர்லேயே, சும்மா இல்லை. 25 கோடி 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ 850 கோடிக்கு சம. அப்போ ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ கூட வந்து ஈஸியாக சின்ன ஸ்டார்ஸு நியூ ஸ்டார்ஸோட படம் வந்து எப்படியும் ஒரு 200 crores கலெக்ட் பண்ணோம். இப்போ பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்து 600-1000 கோடி கூட கலெக்ட் பண்ணதில்லை. ஸோ அப்போ ஏன் இதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க? ஒரு படத்தை பார்த்து ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும்ல படத்தை. ஸோ அதை பண்ண வரணும் நிறைய பேர். இதுதான் என்னுடைய மெயின். இது நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, சும்மா ஒரு ஹீரோட டேட்ஸுக்காக வெயிட் பண்ணாமல் இதை பண்ணுங்கள். பண்ணி ஒரு சான்ஸை க்ரியேட் பண்ணிப்பாங்க. என்ன லாஸ் ஆகுது உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு டெஃபன் 50 lakhs கூட லாஸ் ஆகாது. ஆமிஞ்சா அந்த படத்தை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அமேசான் வாங்கிப்பாங்க, இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிப்பாங்க, இல்லை சேட்டலைட் ரைட்ஸ் ஆகுது வரும்ல, ஹிந்தி ரைட்ஸ் வரும். 50 லட்சம் ஒரு மேட்டரே இல்லை. ஸோ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் 50 லட்சம் போதும். ஸோ ஒரு 50 லட்சத்தை நீங்கள் போட்டு பண்ணால் போதுமே. இதே ஐ டோன்ட் நோ வை நோ ஒன் இஸ் திங்கிங். யாருமே திங்க் பண்ண இருக்கா புரியவில்லை எனக்கு. டெஃபினட்டாக நான் பண்ணுவேன். ஒரு ஜெயிச்சுன்னா நிறைய படங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் இந்த மாதிரி. கண்டிப்பாக பண்ணணும் சார். சார் இப்போ இத்தனை வருஷமாக இப்போ ஒரு கரியரில் இருக்கும்போது கன்ஃபார்ம் நீங்கள் ஏதாவது ஒரு படங்களை மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு மல்டி ஸ்டாரர் அந்த மாதிரியான விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு படம் அந்த படம் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? தமிழில் இல்லை, தெலுங்குல இருக்கு. தெலுங்குலையா? என்ன படம் அது? ஒரு படம் தில். தில் விக்ரம் சார் பண்ண தில் எனக்கு தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட். நான் பண்ணல, அப்புறம் உதயகிரன் பண்ணேன். ஓகே. தெலுங்குல நான் பண்ண ரெடியாக இருந்தால் என் மேனேஜர் டேட்டில் சொல்லிட்டான். ஓகே. மிஸ்கம்யூனிகேட் ஆயிருக்கா? மேனேஜர் இல்லை, மேனேஜரும் பண்ணிட்டான். அவன் எங்கே அதிகமாக பணம் கொடுப்பாங்களோ அப்படி போயிடுவாங்கல்ல மேனேஜர்ஸு. ஓகே. அதை யார் ஆதித்யராம்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசரு, ஆதித்யராம் மூவிஸ் சொல்லி, அவர் இப்போ இங்கே பெரிய ரியல் எஸ்டேட் ஆதித்யராம் ப்ராப்பர்ட்டிஸ். அவர் வந்து இப்போ எனக்கு ஃப்ரெண்டு. ஆனால் எப்படி என்ன மீட் பண்ணாலும் ஃபஸ்ட் பார்க்கும்போது என் படத்துக்கு உங்கள் மேஜர் டேட்ஸ் இல்லைன்ட்டான் எனக்குண்ணா. எப்படி என்ன எனக்கு தெரியவே தெரியாது இப்படிப்பா. அவர் சொல்கிறார் வந்து அந்த ஆதித்யா வந்து என் மேனேஜர் சொன்னான்னா, ஐயோ நான் பேசி பார்த்துட்டேன் அவர் முடியாதுட்டான்னு. எனக்கு அந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லவே இல்லை. இப்படிதான் அவங்களுக்கு அப்படிலாம் இருப்பாங்க மேனேஜர்ஸு. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவர் இப்போ சென்னையில் தான் இருக்கார், ஆதித்யராம் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த மாதிரி வந்து மேனேஜர்ஸால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கு. ஓகே சார். இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. அதாவது வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோவா பிக்கில் இருந்தவங்க எல்லாமே இப்போ ரிட்டன் ஒரு கம்பேக் மல்டி ஸ்டாரரில் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் மோகன் சார் வந்து இப்போது கோட் படத்தில் விஜய் சார் கூட நடிக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா, இல்லை ஹீரோ அப்படின்ற? நான் வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருந்தால் போதும். ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருந்தால் பண்ணுவேன் டெஃபினட்டாக. ஓகே. இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறத பண்ணுறத பெருசாக இல்லை. ஒரு அட்லீஸ்ட் இப்போ ஒரு தனியொருவனில் சுவாமி சார் பண்ண மாதிரி வந்துச்சுன்னா பண்ணுவேன். கண்டிப்பாக சார். நீங்கள் நிறைய பண்ணணும். நானும் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள், நிறைய சீரியல்ஸ் பண்ணுங்கள். ரெகுலராக நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். Thank you so much for the interview, sir. Thank you so much. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Any summer holidays kannu call GT Holidays ku pannu, South India's #1 travel brand.